அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். ராசி கட்டத்தில, அம்ச கட்டத்தில ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி கட்டத்தில ஒரு கிரகம் வலுவாக இருந்து, அம்ச கட்டத்தில் அந்த கிரகம் வலு குறைந்திருந்தால், நம்ம அம்சத்த தான் பெருசா எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ ராசியில ஒரு கிரகம் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சம்மந்தப்பட்ட கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா, அவருக்கு நடக்கிறது ஆப்போசிட்டா நடக்கும். என்னன்னு காரணம் பார்க்கும் பொழுது, அம்சத்தில அதே கிரகம் நீசமா இருக்கும். ஒரு கிரகத்துடைய வலிமையை எக்ஸாக்ட்டா தீர்மானிப்பது அம்ச கட்டம் தான். அப்போ ராசி கட்டத்தையும், அம்ச கட்டத்தையும் வச்சு, ராசியில ஒரு கிரகம் எப்படி இருக்கு, அதே கிரகம் அம்சத்தில எப்படி இருக்குன்னு பார்த்து, அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, ஜாதகருக்கு என்ன விதமான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தனியா பொதுவா சொல்லிறலாம். அப்போ வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ராசி கட்டத்திலயும், அம்ச கட்டத்திலும் ஒரு கிரகம் ஒரே இடத்துல இருப்பது வர்க்கோத்தமம்னு பேரு. வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய காரத்துவ பலன்களை சிந்தாமல், சிதறாமல் ஜாதகருக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு கிரகம் வலிமையா இருக்கு அப்படின்னா, அந்த வலிமைங்கிறது அந்த கிரகம் என்ன பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்குது, எந்த பாவத்தில இருக்கு, அது என்ன சாரத்துல இருக்கு, அந்த சாரநாதன் எங்க இருக்காரு, இத்தனை விஷயங்களையும் நம்ம போட்டு தான் பலன் சொல்ல முடியும். பொதுவா, பொத்தாம் பொதுவா எந்த விஷயத்துக்கும் பலன் சொல்ல முடியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கிரகத்தோட பலன தீர்மானிப்பதுல ராசி கட்டமும், அம்ச கட்டத்தையும் வச்சு பார்த்து ஃபைனல் பண்றது, அம்ச கட்டத்த வச்சு தான் நம்ம ஃபைனல் பண்ணணும். அப்படியே ஃபைனல் பண்ணனாலும், அந்த குறிப்பிட்ட கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த இடத்துல இருக்கு, வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், இவர்களுடைய நிலைமைய பார்த்து தான் எக்ஸாக்ட்டா அத குடுக்கக்கூடிய பலன்களின் சதவீதத்தை நாம் சொல்ல முடியும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.